அப்பா எனக்கு கேக்கு சீக்கிரமாக செஞ்சு கொடுப்பா என்று கேட்ட தன் குழந்தைக்கு சீக்கிரமாக கேக் செய்வதற்கு ஆயத்தம் பண்ணினான். வைக்கிற வேண்டிய அந்த டெம்பரேச்சருக்கு பதிலாக வேகமாக அதுவும் மிக அதிகமான டெம்பரேச்சர் வைத்து அந்த கேக்கை ரெடி பண்ணி தன் குழந்தையிடத்தில் கொண்டு வந்தான். அதை கட் பண்ணி பார்த்தார்கள். வெளிப்புறம் அழகாக இருந்தது, ஆனால் உள்புறத்திலோ அது இன்னும் தயார் நிலையில் இல்லை. கடைசியில் அதை தூர எறிந்து விட்டார்கள். அதே போலத்தான் நம் பரம தகப்பனாகிய ஏசப்பாவின் இடத்துல எனக்கு சீக்கிரமாக ஆசீர்வாதம் கொடுங்க, எனக்கு சீக்கிரமா வெற்றியை கொடுங்க, என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியத்தை சீக்கிரம் செஞ்சு வைங்க என்று சொல்லி நாம் கர்த்தரை என்ன செய்கிறோம்? வேகப்படுத்துகிறோம். வேதம் சொல்கிறது அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார், அழகாக செய்திருக்கிறார், சமாதானம் தரக்கூடிய அளவு செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதம் வருவதற்கு தாமதிக்கிறது என்றால் அது நிராகரிப்பு அல்ல, அது தயாரிப்பு. கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அவர் நம்முடைய கையில் கொண்டு வந்து தருவார். யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்க, சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவன் எப்படியாவது வேகமாக வெளியே வந்துவிட வேண்டும் என்று அவன் முயற்சிக்கிறான். ஆனால் கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருந்தார். அந்த பஞ்சம் வருவதற்கு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பதாக அவனை கொண்டு போய் அரண்மனையில் கொண்டு போய் விடுகிறார். அவனுடைய ஆசீர்வாதம் அங்கே முழுமை அடைகிறது. அதே போலத்தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலோ நீங்க எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இன்னும் வர தாமதிக்கிறது என்றால் அது நிராகரிப்பு அல்ல, கர்த்தர் தயாரித்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் ரெடியாக்கி கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அதை உங்க கையில கொண்டு வந்து கொடுத்து அழகு பார்ப்பார். காட் பிளஸ்.